ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறியச்சி கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்பா ரவை பொங்கல் செய்ய போகிறோம். சம்பா ரவை வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, சிறுபருப்பு, அது வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து கழுவிட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து நான் குக்கரில் செய்ய போகிறேன். தேவைங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இஞ்சி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து குலையாக வரும். இதை வந்து நான் தண்ணியும் ரவையும் சேர்த்து வச்சுட்டேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம தேவையான அளவு வச்சுட்டோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இதை வந்து மூடி நான் வந்து ஒரு 5 விசில் விட்டுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது யாருக்கெல்லாம் பிடிக்கின்றதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ எப்படி இருக்கு?